ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆட் கியூட் கோட்டீஸ் 123 சேனல். டுடே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ். என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ்னால் ப்ரெட் ரோஸ்ட்டு பண்ண போகிறோம். ப்ரெட் ரோஸ்ட்டுக்கு இங்கே 8 ப்ரெட் ரோஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 5 எக் எடுத்து வச்சுருக்கேன். அது எக்கை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அதை உடச்சி நல்லா அதனால் கலக்கிக்கணும். அதுக்கு திங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். சுகர் அண்ட் சால்ட் இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எக்கை எல்லாத்தையுமே உடச்சி எடுத்துக்கலாம். உடச்சி இதில் ஊற்றிக்கலாம். ஓடு விழாமல் உடச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து 5 எக் தான் எடுத்துருக்கேன். பட் இதை ஃபஸ்ட்டு 5 எக்குக்கு வந்து நம்ம எவ்வளோ பிரெட் ரோஸ்ட் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு 10 இல்லைனா நம்ம எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். பட் சில பேருக்கு தெரியும் இவ்வளோ சேர்த்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்றது. அவ்வளோ சேர்த்தா அவ்வளோ போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், ஒரு பிஞ்ச் தான் எடுத்திருக்கேன் சால்ட். எதுக்காக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம்னா சுகர் கூட சால்ட் ஆட் பண்ணி போட்டால் சுகர் ஹையாக காமிக்கும். அதுக்காக தான் நம்ம சால்ட் ஆட் பண்ணுறோம். 1 டீஸ்பூன் சுகர், 2 டீஸ்பூன் சுகர், 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி கொஞ்சம் வந்து ஸ்வீட்டாக இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறது நல்லது. இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த ஒயிட்டும் எல்லோவும் தெரியக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகும். அந்தளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் வந்து ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பிரெட் ரோஸ்ட்டு போடுறத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு பிரெட் எடுத்து மிக்ஸ் பண்ணி கல் காஞ்சிச்சு. நம்ம என்ன கீ ஆட் பண்ணிக்கலாம் மேலே. நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் திருப்பி போடணும். நம்ம கீ ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா வாசனையாக இருக்கும். இது செய்யும்போதே இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கியூட் குட்டீஸ்க்கும் இது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இன்றைக்கி செய்கிறேன். ஓகே பாருங்கள், நல்லா இதுவாகிடுச்சு, ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இப்படி திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகும். அப்படியே விட்டிங்கனாலும் தீஞ்சிடும். அதனால தான் நான் திருப்பி போட்டு எடுக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் த்ரோ. இப்போ செகண்ட் ஒன் சேர்த்து போடலாம். செகண்ட் ஒன் வந்து ஆஃப் ப்ரெட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படின்னு ஃபுல்லாகவே டிப் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே டிப் பண்ணி அப்படியே வச்சுட்டு லைட்டாக கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணி கொஞ்சம் அப்படியே டிப் பண்ணுங்கள். டிப் பண்ணால் வெளில இருக்கிறதுக்குலாம் நல்லா ரோஸ்ட் ஆகும். பார்த்தீங்களா, சைடில் மட்டும் அது மாதிரி ஆகிடுச்சு. அதனால் நல்லா நடுவில் சென்டர் எல்லாம் டிப் பண்ணிங்கன்னா ஓவராலுமே ஃபுல்லாகவே ரோஸ்ட் ஆகும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அழகாக சின்ன சின்ன ஷேப்ஸாக அழகாக நம்ம செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கு சில்ட்ரன்ஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் உங்கள் சில்ட்ரன்ஸுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. பாருங்கள், நம்ம பிரெட் ரோஸ்ட்டு செஞ்சிட்டோம். ஓகே, எங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருமே எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல்.